திரு அருணன், இதில் எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு பார்வை வைக்கிறார். இதுக்கு முன்னாடி கோவிந்த் அவர்கள் அழைக்கப்படாத போது ஏதாவது கருத்து சொன்னாங்களா? இன்னைக்கு முர்மு அழைக்கப்படலைங்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக வரக்கூடிய தேர்தல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். இல்லை, அடிக்கல் நாட்டு விழாவிற்கு கோவிந்த் அவர்களை அழைக்காததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டித்திருக்கிறது. அதனுடைய அரசியல் தலைமை குழுவின் சார்பாக அந்த கண்டன அறிக்கை வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போ கூட போய் பாருங்க, எங்களுடைய இணையதளத்தில் அந்த அறிக்கை கிடைக்குது. இப்பொழுது மீண்டும் கூட எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அன்றைய குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை, இன்றைய திறப்பு விழாவுக்கு இன்றைய குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை. நீங்க திட்டமிட்டு குடியரசுத் தலைவரை அவமதிக்கிறீங்க, அரசியல் சாசனத்தை அவமதிக்கிறீங்க என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஆகவே அன்னைக்கு யாரும் ஒன்றும் பேசலன்னு சொல்லி ஒரு வாட்டுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா பேசினா என்ன நியாயம்? கொஞ்சம் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ரொம்ப வருத்தமா இருக்குது. அவர் பெரியவர், அவர் என்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு? குடியரசுத் தலைவரை எதிர்கட்சிகள் கலங்கப்படுத்திட்டாங்களாம். ஏங்கய்யா, நம்ம அவர் வாட்சி காமிச்சார் நாடாளுமன்ற உறுப்பினர். அதாவது நாடாளுமன்றம் என்றாலே எடுத்த எடுப்பிலே நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லுது, குடியரசுத் தலைவர் பிளஸ் 2 அவைகள், இந்த 3 சேர்ந்ததுதான் நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்துக்கு புது கட்டடம், அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவிலையும் குடியரசுத் தலைவரை கூப்பிட மாட்டீங்க, திறப்பு விழாவுக்கும் கூப்பிட மாட்டீங்க. இப்படி அந்த பதவியை களங்கப்படுத்தியது சாட்சாத் பிரதமர் மோடி அவர்கள், மோடி அரசு, பாஜக அரசு, திரு பொன் ராதாகிருஷ்ணனுடைய கட்சி நடத்துகிற அரசு. இவ்வளவு தூரம் களங்கப்படுத்தி விட்டு எதிர்கட்சிகளை பார்த்து என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு போறாரு. அதான் அற்பத்தனம்ங்கிறாரு. அபத்தமா பேசிவிட்டு இங்க அரசியல் சாசனம், அவர் ஏற்கனவே முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். தயவு செய்து நீங்க அரசியல் சாசனம் மாண்ப பாருங்க. நாங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் குடியரசுத் தலைவரை கூப்பிடணும்னு யாரும் சொல்லல. இது நாடாளுமன்றத்துக்கு புதிய கட்டடம், நாடாளுமன்றத்தினுடைய முதல் உறுப்பு என்று அரசியல் சாசனம் சொல்வது குடியரசுத் தலைவரை. அவரை நீங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கும் கூப்பிட மாட்டீங்க, திறப்பு விழாவுக்கும் கூப்பிட மாட்டீங்க. அப்ப என்ன சந்தேகம் மக்களுக்கு வருது? நீங்க தான் பெருமையா சாதியை பத்தி பேசக்கூடாதுன்னு அவர் பாட்டு சொல்றாரு. ஆனா இதே பாஜக தலைவர்கள் என்ன பெருமையா சொல்லுவாங்க? எஸ்சி பிரிவிலிருந்து குடியரசுத் தலைவர் ஆக்கியது நாங்கள், எஸ்டி பிரிவிலிருந்து ஒரு பெண்மணியை குடியரசுத் தலைவர் ஆக்கியது நாங்கள், ஆக்கிவிட்டு ஆனா அவங்களுக்கான உரிய மரியாதை தராததும் நீங்கள். இதை சுட்டி காமிச்சா இது அரசியல் பண்றாங்க என்ன சொல்வது? அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது அவர் பெரியவர், அதை வேற பார்க்கிறது தவறுங்கிறாரு. இன்னொரு அம்சம் இதுல உங்க விமர்சனம் வச்சிருக்கீங்க. இன்னொரு அம்சம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு இது பெருமை, செங்கோல் கொண்டு போய் வைக்கிறோம், சோழர்களுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சைவ ஆதீனங்கள் கொடுக்கக்கூடிய இந்த செங்கோலை அன்னைக்கு ஆதீனங்களும் போறாங்க, எல்லாருமா சேர்ந்து அந்த மரியாதை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்குதுன்னா அதை பற்றி நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர் முன்வைக்கிறார். அதை தமிழ்நாட்டுக்கான பெருமையா பார்க்கணும்லன்னு கேட்கிறார், கொண்டாடணும்ன்றார். இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேன்னா, நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்புனா குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் வரணும். யார் அவர் வேணாம்னு சொல்லல, வர வேணாம்னு சொல்லல. ஆனா அவர் மட்டும்தான் பிரதமர், பிறகு மக்களவை சபாநாயகர், இன்னும் சொல்லுவேன் மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர், மாநிலங்களவையுடைய எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு 2 அவைகளும் அங்க புதிய கட்டடம், மாநிலங்களவை, மாநிலங்களவையுடைய அவை தலைவர் யாரு? சபாநாயகர் யாரு? குடியரசு துணைத் தலைவர். அவரை கூப்பிடல, மக்களவை சபாநாயகர் மட்டும்தான். அந்த அழைப்புதல 2 பேர் தான், பிரதமரும் மக்களவை சபாநாயகர். இது என்ன அர்த்தம்? அதான் நம்ம சேதுராமன் சொன்னாரு, அவர் பாணியில யாருக்கும் முதல் மரியாதை. ஆக குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் வந்தால் தனக்கு முதல் மரியாதை கிடைக்காது என்று பிரதமர் திட்டமிட்டு அவங்க 2 பேரையும் இந்த அழைப்பிதழிலே சேர்க்கவில்லை. எந்த ஒரு பணியும் கொடுக்கல, பெயர் கூட போடல. அந்த அழைப்புதல் எம்பிக்கெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இது என்ன கொடுமை? இதல்லவா அந்த பதவியை களங்கப்படுத்துவது? அப்ப மேலும் வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பல. அவர் பாட்டு சொல்லிட்டு போறாரு. தயவு செய்து நியாயமா பேசுங்க, மனச்சாட்சியோடு பேசுங்க. அவர் என்ன வைக்கிறாருன்னா, இந்த டைமிங் சந்தேகம்
இல்ல இப்போ எதிர்க்கட்சிகள் என்னங்க இந்த டைம்ல தான் நீங்க திறக்குறீங்க, அவங்க ஜனாதிபதி இல்லாம துணை ஜனாதிபதி இல்லாம. இல்ல அவர் என்ன சொன்னா, நீங்க இந்த கோவிந்த் டைம்ல அவர்களை அழைக்காத போது யாரும் வரல, இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாம எல்லாம் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமான்னு பாக்குறாங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க இப்படி ஒரு இடத்தை அப்படிங்கிறார். இல்லங்க அதாங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன், அப்பவே எதிர்ப்பு வந்துச்சுங்க. அவர் மறைச்சு பேசுறாரு. இந்த 19 கட்சிகள் பல இடங்கள்ல ஏற்கனவே ஒண்ணு கூடியெல்லாம் வந்து அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க, ஒரே மேடையில தோண்டி இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இந்த 19 கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இது சேருவதற்கு இதுதாயா கிடைச்சது சான்ஸ்னு சேர்ந்துட்டாங்கன்னா, நீங்க பலபடி சமீப காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் எண்ணி பாருங்க. கடந்த ஒரு வருஷமா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. இன்னும் சொல்ல போனா இந்த அநியாயமாக ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவியை பறிச்சீங்களே, அதுக்கு என்னமோ சட்ட நியாயங்கள் சொல்லலாம். அது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தானே சும்மா இருந்தாங்களா? மற்ற கட்சிக்காரங்க அவ்வளவு பேர் தான் ஒண்ணு சேர்ந்தாங்க. ஆகவே தயவு செய்து இது வந்து கொச்சைப்படுத்துறாங்க. உண்மையிலேயே எதிர்ப்பு குரலை கொச்சப்படுத்திட்டு போறாரு பொன் ராதாகிருஷ்ணன். ஓகே, எது செங்கோல் அங்க வைக்கப்படும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கான பெருமை அப்படிங்கிறது வர, அதுக்கு தான் வர. இல்ல 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 அதைத்தான் இப்ப இந்த விஷயம் முன்பே வந்துச்சு. இந்த மாதிரி 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடந்தது. திருவாவடுதுறை ஆதீனம் ராஜாஜி கிட்ட கருத்து கேட்கப்பட்டது. ராஜாஜி ஆதீன கர்த்தாக்களை கேட்டாரு. அப்ப ஆதீன கர்த்தா வந்து இந்த மாதிரி செங்கோல் கொடுக்கிற பழக்கம் இருந்தது, அது நான் தயார் பண்ணி தரேன்னு சொன்னதாகவும், அது மவுண்ட் பேட்டன் கைக்கு போய் அவர் வந்து நேருவுக்கு கொடுத்து அப்புறம் பழையபடி என்னவோ இங்கே வந்துருச்சுக்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நான் வந்து இதை பத்தி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியல. இந்திய வரலாற்றாளர்கள் தான் இதுக்கு விடை சொல்லணும். என்ன உண்மையிலேயே இப்படி நடந்துச்சா, அதே செங்கோல் தானா இப்ப பழையபடி தர்றாங்களா? இதெல்லாம் வந்து பெரிய சிக்கலா. அப்படி நடந்த வரலாறு இருக்குன்றாரு. இன்னைக்கு அதை பேட்டியாவும் சொல்றாரு. இது அரசாங்கம் மட்டும் சொல்லல, இன்னைக்கு எல்லா ஆதீனங்களும் அன்னைக்கு போறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. ஆமா, அவர் அன்னைக்கே சொன்னாரு கார்த்திகேயன். இல்ல 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 இருக்கட்டும், அதெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க இவங்க. நான் கேட்கறது, நம்முடைய ஒன்றிய அரசு 1947 ஆகஸ்ட் 15 நிகழ்வு பற்றிய மினிட்ஸ் இருக்கும்ல, அந்த அவங்க சுதந்திரத்தை நம்மிடம் கையளித்த பொழுது எந்த முறைமை, அதை பற்றிய மினிட்ஸ் இருக்கும்ல, ஆவணங்கள் இருக்கும்ல, ஆதாரங்கள் இருக்கும்ல, போட்டோக்கள் இருக்கும்ல, அவற்றையெல்லாம் முதல்ல வெளியிடணுங்கிறேன் நானு. இது நடந்திருந்தால். ஆனா நான் பாக்குறேன் அன்னையிலிருந்து அந்த விவாதம் வந்தால் 5-6 மாசமா, ஆனா ஒண்ணுத்தையும் காணா. வரலாற்றாளர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்றிய அரசின் சார்பாகவும் அவங்க வந்து அந்த புகைப்படங்களையோ அல்லது அந்த ஆவணங்களையோ வெளியிட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஒரே ஆதாரம் என்னன்னா ஆதீன கர்த்தா சொன்னாரு, அதுல ராஜாஜி வேறு பேரு வேற. நான் கேட்கிற கேள்வி நியாயமா நிகழ்ச்சி, நீங்க ஒரு முக்கியமான ஊடகவியல, ஆகவே இந்த விஷயமே என்னன்னு இதா இருக்குது, அதை முதல்ல வெரிஃபை பண்ணணுங்கிற, அதுக்கு சொல்றேன். இணைப்புல இருங்க, பேசலாம். ஷபீர், இந்த சம்பவங்களில் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு திறப்பு விழா அழைக்கல அப்படின்னு ஒரு பாட்டு, அது டாக்டர் சுமந்த் சொல்றாரு, நிச்சயமாக அழைச்சிருக்கணும், எல்லாரையும் சேர்த்து பண்ணியிருக்கணும். ஆனால் இதை எதிர்க்கட்சிகள் தங்களுக்கான அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்கங்கிற ஒரு விமர்சனத்தையும் பொன் ராதாகிருஷ்ணன் முன்வைக்கிறார். இந்த நேரத்தில் இது எங்கே கிடைச்சாலும் இதெல்லாம் சேர்றதுக்கான ஒரு இடமா பார்க்குறாங்க. இல்லை, இது அரசியலை தாண்டி எதிர்க்கட்சிகள் வந்து 19 எதிர்க்கட்சிகளும் சில முக்கியமான விஷயங்களை காரணங்களாக சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பாய்காட் பண்ணுறதுக்கு, ஒன்று நீங்கள் வந்து ஜனாதிபதியோடைய அந்த ஹை ஆஃபீஸை வந்து நீங்கள் அண்டர்மைன் பண்ணுறீங்க, ரெண்டாவது அண்டர்மைன் பண்ணா அந்த ஹை ஆஃபீஸ்க்கு அவங்களை ஏன் நாங்க கொண்டு போறோம்னு கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. இல்ல, நீங்க வந்து அவங்களை கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டு ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு, அதை கட்டியிருக்கீங்க, அப்போ அதை திறப்பதற்கு அவங்கள ஏன் நீங்கள் கூப்பிடல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜனாதிபதியுடைய ஆஃபீஸை நீங்கள் இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றத அவங்க கிளியராக சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலை பாஜக செய்கிறது, தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பார்லிமெண்ட்டே வந்து இயங்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து ஆளுங்கட்சியே வந்து சில விஷயங்களை பண்ணுது, அதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு பில்ஸ் வந்து எந்த பில்ஸும் வந்து டிஸ்கஷன் இல்லாமல் கிளியர் ஆகுது, எந்த பில்ஸும் டிபேட் இல்லாமல் கிளியர் ஆகுது. அப்போ நாடாளுமன்றம் அப்படின்ற ஒரு கட்டிடத்தை மட்டும் நீங்கள் வந்து கொண்டாட முடியாது தவிர, அங்கே அது எதை குறிக்கிறது சொல்றீங்க, அந்த கான்செப்ட் அங்கத்துடைய ஒரு உயிர் நாடி,
நீங்க அதை செய்ய விடாம அதையெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு நாங்க கட்டிடத்தை மட்டும் கட்டுறோம் அப்படின்னா இது எதை, இந்த கட்டிடம் எதை குறிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது ஒரு நியாயமான கேள்வி. கட்டிடத்துக்கான தேவை இருந்ததுன்னு திரு ஜெயக்குமார் கட்டிடத்துக்கான தேவை இருக்கலாம், பட் அந்த கட்டிடம் எதை குறிக்கிறது, அந்த கட்டிடத்துடைய தீம், அது தனி விவாதம். அது நீங்க தொடர்ச்சி அந்த கட்டிடத்துக்கு போய் அடுத்த கூட்டத்தொடர்லயும் பேச முடியும். அதையும் வந்து அந்த 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 எதிர்க்கட்சிகள் அதை எழுப்புறாங்க. நீங்க நாடாளுமன்றம் கடந்த சில ஆண்டுகளா நீங்க நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க எந்த பெரிய டிபேட் நடந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க. யூனியன் பட்ஜெட்டே வந்து டிஸ்கஷன் இல்லாம பாஸ் ஆகிருக்கு. ஃபார்ம் லாஸை பத்தி ஒரு டிபேட் இல்லை. பெரிய பெரிய ஊழல்களை எதிர்க்கட்சிகள் அங்கே எழுப்பக்கூடிய ஒரு நிலை என்பது இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 24 மணி நேரத்தில் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுறாங்க. ராகுல் காந்தியோடைய கேஸ் சொல்றேன். ஸோ இந்த டிமானிட்டைசேஷன் பத்தி பெரிய டிபேட் இல்லை, லாக்டவுனை பத்தி பெரிய டிபேட் இல்லை. அப்போ அந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்க இருக்கு? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு காரணிகளா அவங்க வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு கட்டிடத்தை நீங்க கட்டலாம், ஆனால் அந்த கட்டிடம் எதை குறிக்கிறது, அந்த கட்டிடத்துக்கான மாண்பு என்ன, இல்ல இதுல அதற்கான மதிப்பு என்பது குறைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? பொன் ராதாகிருஷ்ணன் முன்வைக்கிறாரு. இது வந்து இந்தியாவை அவமதிக்கிற செயலா இருக்கு. உலக நாடுகள்லாம் எப்படி பார்ப்பாங்க, நீங்க வந்து இவங்களை அவமரியாதை செய்யக்கூடியதா இருக்கு, குடியரசுத் தலைவரை ஐசோலேட் பண்றாங்க, நாங்க அப்படி பார்க்கல அப்படிங்கிறாரு. இல்ல, குடியரசுத் தலைவரை நீங்க எல்லாரும் பேசிட்டாங்க. குடியரசுத் தலைவரை அழைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ரமேஷ் எல்லாரும் பேசியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனலா அழைத்திருக்க வேண்டும்ங்கிறது வேறு. அதை கம்யூனலா பாக்குறது அல்லது காஸ்டா அவங்கள வந்து பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றது வந்து தவறு அப்படின்னு இல்ல. இந்த சமூகத்தை சேர்ந்தவரை நான் குடியரசுத் தலைவராக எங்க கட்சி ஆக்கியிருக்கீங்கன்னு யார் சொன்னது? பாஜக தானே சொன்னாங்க, வேற யாரும் சொல்லலையே. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவராக்கியது அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஒரு உரிய பதவியை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பேசினதே முதல்ல பாஜக தானே. அதுக்கப்புறம் வந்து திரௌபதி முர்மு அவர்களை குடியரசுத் தலைவராக்குனதும் இந்த சமூகத்தை சேர்ந்தவரை நாங்கள் வந்து உயரிய பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னது வந்து பாஜக தானே. அப்போ அதை தான் மேற்கோள் காட்டி பேசுறாங்க. ஆனால் இந்த சமூகத்தை அவங்க வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு கொஸ்டினையும் வந்து எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. ஒரு ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஜனாதிபதியை நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, அவமதிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கையும் வைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க ஜனாதிபதியை கூப்பிடாம நீங்க ஏன் வந்து அந்த கட்டிடத்தை திறக்கணும் அப்படின்றது. சரி, ஜனாதிபதியை தான் நீங்க கூப்பிடல, அடுத்தது நீங்க வைஸ் பிரசிடென்டாச்சும் கூப்பிட்டுருக்கணும்ல. அப்போ எல்லாரும் சொல்றது என்ன, புரோட்டோகால்ல அவங்க எல்லாம் முன்னாடி வந்துருவாங்க. அப்போ இது ஒரு தனி நபருடைய ஒரு ஷோவா இது இருக்கணும், திரு மோடி அவர்களுடைய ஒரு ஷோவா மட்டும் இது இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இதெல்லாம் செய்திருக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுது. இன்னொரு தமிழ்நாட்டோட ரிலேட்டடா இருக்கிறதுல இப்ப செங்கோல் அங்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து இப்ப அது ஒரு ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற ஒரு கனெக்ட் அல்லது தமிழ்நாட்டுக்கான பெருமைன்னு கொண்டு வரதை கூட தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டாட மறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு பார்வை ஒரு இல்லை. அதில் எனக்கு வேறுபட்ட கருத்து இருக்குது, மற்றவங்களுக்குலாம் இப்படியோ. பட் எனக்கு இருக்கக்கூடிய கருத்து என்னென்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மன்னர் ஆட்சியுடைய சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா இது பண்ணுறோம், டிஸ்கார்ட் பண்ணிகிட்டே வரோம். அது இருக்கணுமா அப்படின்றது. செங்கோல் என்பது அரியானை, செங்கோல் எல்லாம் வந்து ஒரு மன்னர் ஆட்சிக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதை கொண்டு போய் நீங்க நாடாளுமன்றத்தில் வைக்கிறீங்க அப்படின்னும் போது அதுல எனக்கு சில மாற்று. நேரு ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தானே. இல்ல, நீங்க வந்து சுதந்திரம் பெருமையாக ஏற்றுக்கொண்ட விஷயம். சுதந்திரம் வாங்கும்போது அது ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டரா அதை வந்து பண்ணாங்க. ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு பவர் டிரான்சிஷன் அப்படின்னும் போது அதை பண்ணாங்க. அது இருக்கக்கூடிய இடம் வந்து சொல்லக்கூடியது ஒண்ணுதான். அது அப்ப அது என்ன மீனிங்கை கொடுக்குது, என்ன விதமான வரலாற்றுல இருக்கக்கூடிய இடம் என்பது எங்க இருக்கணும்? மியூசியம்ல இருக்கணும், அது அலகாபாத். இல்ல, அது அதோட தாற்பயம் என்னன்னா, அது என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க அதை பாக்குறாங்க. செங்கோல் அப்படிங்கிறது வந்து ஒரு இது ஒரு ஆட்சியாளர்கள் நியாயமாகவும் நடுநிலையாகவும் ஆட்சி புரிவதற்கான ஒரு ஆணையை பெறக்கூடியது ஒன்றாகத்தான் அது ஹிஸ்டாரிக்கலா சொல்லப்படுகிறது. அது வந்து இந்த கான்டெக்ட்ல அந்த செங்கோல் கொடுக்கப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர் தானே. இப்போ சோழாஸ் பீரியடை பற்றி மற்ற எல்லாத்துலேயும் கொண்டாடுறோம். அப்புறம் இப்போ மற்ற எல்லா விஷயங்கள்லையும் சோழர்கள், தமிழர்கள், நம்மளுடைய ஆட்சி பெருமை என்ன இருக்குது, ராஜேந்திர சோழன் மாதிரி ஒரு மாமன்னன் உண்டா அதெல்லாம் நம்ம பேசும்போது இது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அப்போ இருக்கக்கூடிய ஒரு நேர்மை, செம்மையான ஒரு ஆட்சி முறை, இதையெல்லாம் நம்ம செய்யறதுக்கான ஒரு அளவீடாக அல்லது ஒரு சிம்பலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் வந்து நீங்கள் குடியாட்சியில் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் படி நம்ம ஆட்சி நடக்கும்போது இந்த அடையாளங்கள் நமக்கு தேவையா? சரி, ரமேஷ், சாராம்சம் நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த அடையாளங்கள் நம்ம வந்து தேவையா அப்படின்றதானே.